எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் எங்களுடைய வாழ்க்கையில கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி செல்லுகிற தேவன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோழி சுமக்குமா போலவும், தாய் தன் பிள்ளையை மார்பிலே அணைத்து தேற்றுமா போலவும், கர்த்தரே நல்ல தேவனாய் இருந்து, நல்ல மெய்ப்பனாயிருந்து, நல்ல பரிகாரியாயிருந்து, நல்ல நண்பனாயிருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகிற தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள் சில வேளைகளில் ஏன் என்று எங்களுடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்க நான் கஷ்டப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் சில வேளையில் சாத்தான் காரணர் அல்ல. தேவன் சில காரியங்களை எங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில சில பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்களை அனுமதிக்கிறதின் மூலமாக நாம் சரியான இடத்துக்கு வந்து சேர அது எங்களுக்கு வழிவகுக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. யோனா என்ற ஒரு மனிதன் தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருந்தவன், தேவ சத்தத்தை கேட்டவன் தான். ஆனால் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு அங்கே தேவன் போக சொன்ன இடத்துக்கு போகாமல் வேறொரு திசையை நோக்கி தர்ஷிசுக்கு கப்பல் ஏறி போகிறான். கப்பலின் அடித்தடத்துல போய் நிம்மதியாய் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், ஐயோ இனிமேல் ஆண்டவர் என்னோடு பேசவே மாட்டார், ஆண்டவருடைய சமூகமே இனி இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினவனா இருந்தான். ஆனால் அந்த சமுத்திரத்துல கர்த்தர் ஒரு பெருங்காற்றை அனுமதித்தார், வரவிட்டார் என்று பார்க்கிறோம். யோனாவின் நிமித்தம் தான் அந்த பெருங்காற்று. அந்த பெருங்காற்றின் நிமித்தமாக அந்த கொந்தளிப்பு உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த யோனா சில வேளைகளில் குழப்பம் அடைந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் யோனாவை சரியான இடத்துக்கு கொண்டு வருகிறார். ஒரு பெருங்காற்றின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில கொந்தளிப்புகளும் குழப்பங்களும் வந்தாலும், கடலில் தூக்கி போடப்பட்டாலும், அந்த இடத்துல ஒரு மீனுக்கு தேவன் கட்டளையிட்டு அந்த மீன் வந்து கரையில் அவனை கக்கி போட்டது. நான் நினைக்கிறேன் அது நினிவேயின் பகுதியாக இருந்திருக்கலாம். நினிவேயின் கரையோரத்தில் கொண்டு வந்து அவனை கக்கி இருக்கலாம். ஆகவே அவன் எழுந்து மகா நகரமாகிய நினிவுக்குள்ளே வருகிறான் என்று பார்க்கிறோம். அந்த பெருங்காற்று யோனாவை மறுபடியும் கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் உரியதாகவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் கவனிக்க வேண்டும், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஏனென்றால் நாங்கள் இன்னும் தேவனுடைய பக்கமாய் திரும்புவதற்கும் சரியான இடத்திலே நாம் வந்து நிற்பதற்கும் தேவன் அதை அனுமதிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அங்கே உபாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் பக்கமாக எடுத்துக்கொள்வோம். 11வது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேலே அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறதை போல கர்த்தர் ஒருவனே அவனை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தினார். எப்படி வழி நடத்தினார் தெரியுமா? கழுகு தன் கூட்டை கலைக்கிறதை போல ஆண்டவரே அவர்கள் கூட்டை கலைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில வேளைகளில் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா என்றால், கழுகினுடைய குஞ்சு உயரத்திலிருந்து பறக்க பயத்து கொண்டிருக்கும், அது பறக்க பழக்கமில்லாததாக இருக்கும். ஆனால் கழுகானது அந்த கூட்டை எல்லாம் கலைத்து தன் சட்டைகளின் மேல் அந்த குஞ்சுகளை சுமந்து கொண்டு இன்னும் மேல உயரத்துல பறந்து சட்டைகளை மடக்கி விடும்போது அந்த கழுகு தன்னை காப்பாற்றுவதற்காக சட்டைகளை அடித்து பறக்க அது ஆரம்பிக்குமாம். இதை போலதான் கற்ற சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்களை அனுமதிக்கிறதன் மூலமாக இன்னும் நாம் தேவன் பக்கமாக சார, தேவன் பக்கமாய் கிட்டி சேர நமக்கு அது வழிவகுக்கிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் சில போராட்டங்கள் என் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டது.
பல நெருக்கங்கள் சூழ்ந்து கொண்டது. பலவிதமான ஒன்றுக்கு மேல் ஒன்றான சம்பவங்கள் என் மனதை அழுத்தினது. அந்த நேரத்தில் நான் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதுதான் நான் உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியம், என் பக்கமாய் திரும்பு என்று ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினதை நான் உணர்ந்தேன். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் பக்கமாய் அதிகமாக நான் சார, தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்க, ஜெபிக்க, உபவாசிக்க, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் இந்த நாட்களில் உதவி செய்கிறார். அந்த கஷ்டங்கள், அந்த நெருக்கங்கள், அந்த பாடுகள் இல்லை என்றால் நான் தேவன் பக்கமாய் சாருவதற்கு சில வழியில வழி இல்லாமல் போயிருக்கலாம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில பாடுகளின் நெருக்கங்கள் வழியாய் போய் கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றுக்கு மேல் ஒன்று நெருக்கங்கள், ஒன்றுக்கு மேல் ஒன்று பாடு, உபத்திரவங்கள், இழப்புகள், கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் கூட்டை கலைக்கிறார். நீங்கள் சரியான இடத்துக்கு வரவும், உங்களை தேவன் பறக்க பழக்குவிக்கவுமே விரும்புகிறார். அவை இந்த நாட்களில் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள், சரியான இடத்துக்கு வாருங்கள். ஒரு வேளையில கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமா இருக்கலாம், ஜெபிக்கிறதை விட்டு நீங்கள் கொஞ்சம் வழி விலகி இருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு நாம் வழி விலகி போகிற நிலைமையா இருக்கலாம். சில வேளைகளில ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பது கொஞ்சம் குறைந்து இருக்கலாம். ஆனால் தேவன் மறுபடியும் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆண்டவர் பக்கம் சாருவோமா? சேர்ந்து கொள்வோமா? கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி, நாங்கள் உன் பக்கமாய் சாருகிறோம். கழுகு தன் கூட்டை கலைக்கிறதை போல சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில கலைத்து எங்களை பறக்க பழக்குவிக்கிறேன்னு நம்புகிறோம். இஸ்ரவேல் ஒருவனாய் இருந்த போது தேவன் அவனை நடத்த பழக்குவித்த தேவன், அவனை ஆண்டவரை நடத்தி கொண்டு வந்த தேவன், பிள்ளைகளை நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். தேவனுடைய அன்பு கரத்துக்குள்ளே யாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சரியான இடத்துக்கு வாருங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். God bless you.